Hello student, 10th standard, exercise 3.10 grouping model base பண்ணி இந்த 9th சம்மையும் ஒரே வீடியோல எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Question number 1, solve the following quadratic equations by factorization method. Quadratic equation இங்கே கொடுத்துருக்கு, அதை factorization மெத்தடில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Factorization method அப்படின்னா வந்து splitting the middle term formatல நம்ம வந்து சால்வ் பண்ணும். Subdivision number 1 பாருங்கள், 4x square minus 7x minus 2 equal 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ x ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்னன்னா 4 இருக்குது. இந்த x ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் நமக்கு வந்து சிம்பிள் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ். அப்போ 4 2s என்ன பண்ணும் 8. அப்போ நம்ம வந்து ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துங்க. 4 2s சிம்பிள் வந்து -8. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும்போது அடிஷன் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஆட் பண்ணியில் நமக்கு என்ன கிடைக்குன்னா வந்து எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னா -7. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 8 வராப்பில் டேபிள், மல்டிப்ளை பண்ணால் 8 வராப்பில் டேபிள் சொல்லுங்கள். 4 2s 8. நெக்ஸ்ட்டு 180 is 8. இப்போ இதில் எது பாசிபிளாக அமையும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணால் 8 வராப்பில் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஆட் பண்ணும்போது அல்லது சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து 7 வரும். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 6 தான் வருது. இல்லை சப்ராக்ஷன் பண்ணும்போது வந்து நமக்கு 2 தான் கிடைக்குது. ஆனால் இதை ஆட் பண்ணும்போது 9 கிடைக்குது. சப்ராக்ஷன் பண்ணும்போது 7 வருது. அப்போ இதுதான் நமக்கு வந்து பாசிபிளாக அமையும். இப்போ இந்த இடத்துல நம்ம 18 is 8ன்னு கொடுத்துடலாம். இப்போ எங்கே சிம்பிள் கொடுக்கணும், சிம்பிள் வந்து மைனஸ் சிம்பிள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 பக்கத்தில் கொடுத்துங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 180 is 8 -8 கிடைச்சது. சப்ராக்ஷன் பண்ணும்போது பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ். அப்போ 8லேருந்து 1 போச்சுன்னா -7 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது. இப்போ டிவைடிங் பை 4x, எக்ஸ் இருக்கனால எக்ஸ், இங்கேயும் டிவைடிங் பை 4x. இப்போ எதாவது டிவைட் பண்ண முடியுமோ அதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 4 is 4, 2 4s 8. இப்போ நம்ம ஆன்சரை எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 4x + 1, 4x + 1 + 1. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேக்டர் x - 2 ஈக்குவல் 0. சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்கள். 3 of p square minus 6 equal p of p plus 5 சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அது இல்லை. அப்போ திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது 3p² கிடைக்குது. 3p². நெக்ஸ்ட்டு 3 6 18 -18. நெக்ஸ்ட்டு இங்கே ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்குல்ல, அதை பியால் முடியும்னா p². அப்போ அந்த ஈக்குவலிருந்து இந்த சைடு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் -p². நெக்ஸ்ட்டு அந்த பிஏவும் இங்கே உள்ள பிஏவும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண வரும் வந்து 5p கிடைக்கும். அப்போ அந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு பாசிட்டிவாக இருந்தால் இந்த சைடு வரையிலன்னா -5pயாக மாறும். -5p ஈக்குவல் 0. இப்போ இந்த 3p² இங்கே உள்ள 1p² நம்ம கம்பேரிங் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே இல்லாட்டி இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு வந்து 2p² கிடைக்குது. 2p². நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணால் வந்து -5p. நெக்ஸ்ட்டு -18 ஈக்குவல் 0. இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக நமக்கு இருக்குது. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக கிடச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த p² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 இருக்குது. அதை கொண்டு போய் என்ன கான்ஸ்டன்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணோம். அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குல்ல, அதோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்குன்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 36 கிடைக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -36 கிடைக்கணும். ஆட் பண்ணையில் பியினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னா வந்து -5. அப்போ -5 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 36 வராப்பில் நமக்கு வந்து டேபிள் வந்து 9 4s அல்லது 4 9s எங்கே சிம்பிள் நமக்கு வந்து கொடுக்கணும். சிம்பிள் மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். 4 பக்கத்துலையா 9 பக்கத்தில் 9 பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் அண்ட் -36. சப்ராக்ஷன் பண்ணால் பிக்கஸ்டுடைய சிம்பிள் மைனஸ். அப்போ 9லேருந்து 4 போச்சுன்னா 5 கிடைக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயரு
இங்கே வந்து எக்ஸ் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ டிவைடிங் பை 2p டிவைடிங் பை 2pயை ரைட் பண்ணிக்கணும். இதில் எது எது டிவைட் ஆகுதோ அதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 2 is 2 2 2s are 4. ரிமைனிங் உள்ளதை நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். ரிமைனிங் உள்ளதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டர்ஸ் p+2ங்கிற ஒரு ஃபேக்டரும் ஃபேக்டர்ஸை எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். p+2ங்கிற ஒரு ஃபேக்டரும் p+2 நெக்ஸ்ட்டு 2p minus 9 equal 0. Subdivision number 1, subdivision number 2 கான factors நம்ம find பண்ணியாச்சு. Subdivision number 3ல பாருங்க, square root of a minus 7 equal 3 root 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம ரெண்டு சைடுமே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம எடுத்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூட் சிம்பிளும் இந்த ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போனா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா a minus 7 ஈக்குவல் இங்கே என்ன இருக்குன்னா 3a ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் 3a, அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல 3 root of root 2 3 root 2 whole square. இந்த இடத்துல 3a தனியாக ஸ்கொயர் பண்ணால் root 2 தனியாக ஸ்கொயர் பண்ணிடலாம். 3a ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 9. இங்கே இந்த 2வும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ 9 2s are 18 இங்கே ஆன்சராக கிடைக்குது. அப்போ இங்கே 18 சொல்லி நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம் 18. இப்போ இங்கே ஏயால் மல்டிப்ளை பண்ணோம்னா எவரி டைம் ஏயால் பண்ணோம்னா a ஸ்கொயர் minus 7a இந்த 18 இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணால் -18 ஈக்குவல் 0. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக நமக்கு இருக்குது. இப்போ ஸ்பிட்டிங் த மிடில் டைம் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸ்பிட்டிங் த மிடில் டைமில் ஏ ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1 கான்ஸ்டன்ட் டைமோட மல்டிப்ளை பண்ணும். இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் 118 is 18 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 வரணும். ஆட் பண்ணையில் நமக்கு வந்து ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -7 கிடைக்கணும். ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -7 மல்டிப்ளை பண்ணால் -18 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து -7 கிடைக்கணும். இப்போ 18 ஒரு ஆப்பில் நம்ம டேபிள் எடுத்தோம் அப்படின்னா வந்து 9 2s are 18. இப்போ எங்கே மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா 9 பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துடலாம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் 9 2s are 18 -18 கிடைக்குது. சப்ராக்ஷன் பண்ணும்போது பிக்கஸ்டுடைய சிம்பிள் -9. அப்போ 9லேருந்து 2 போச்சுன்னா -7 கிடைக்குது. இப்போ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 தான் இருக்குது. அதனால டிவைடிங் பை 1aன்னு எழுதினாலும் சரிதான், இல்லாட்டி டிவைடிங் பை ஏன்னு சொல்லி எழுதினாலும் சரிதான். டிவைடிங் பை ஏ இப்போ 1 × ஏனாலும் நமக்கு ஏ தான் கிடைக்கும். அதனால் அந்த 1 வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஃபேக்டர்ஸை எடுத்து ரைட் பண்ணிடலாம். a minus 9 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டராக a+2 இருக்குது. ஈக்குவல் 0. சப்டிவிஷன் நம்பர் 4 root 2x square plus 7x plus 5 root 2 equal 0. பாருங்கள் x கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர்டர் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் தான் இது வந்து இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ √2 இருக்குது. இந்த √2வால் கான்ஸ்டன்ட் டைமை மல்டிப்ளை பண்ணும். கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்குன்னா 5 × √2 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 5 × √2 நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒரு √2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 5 அப்படி இருக்கட்டும். இந்த 5 அப்படி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு √2 × √2 வந்து நம்ம 2ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் 2. அப்போ ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா 10 கிடைக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 10 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணையில் வந்து என்னென்னா வந்து எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் பண்ணையில் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 7 கிடைக்கணும். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 7. மல்டிப்ளை பண்ணால் 10 வர்றாப்பில் டேபிள் சொன்னால் 5 2s are 10 இங்கே எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள் √2 இருக்குது. அப்போ அதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைடிங் பை √2x டிவைடிங் பை √2x
டிவைட் பண்ணுறதை டிவைட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரூட் இருக்குது. 2 நான் என்ன சொல்லியிருந்தேன் இப்போத்தே நம்ம பார்த்தோம். ரூட் டூவும் சேர்ந்தது ஒரு 2 கிடைக்குது. அப்போ நான் இங்கே ஒரு ரூட் 2 நம்ம டிவைட் பண்ணிடுவோம். இங்கே 2க்கு பதிலாக என்ன பண்ணால் ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ரூட் 2 மல்டிப்ளிகேஷன் ஒரு ரூட் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ரூட் 2 இங்கே ஒரு ரூட் 2 டிவைட் ஆயிடுச்சுன்னா இந்த 2வை கன்சிடர் பண்ண 2க்கு பதிலாக ரூட் 2 மல்டிப்ளிகேஷன் ரூட் 2. அப்போ இங்கே ஒரு ரூட் 2வும் டிவைட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் உள்ளதை ஃபேக்டர்ஸாக எடுத்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபேக்டர்ஸாக ஃபஸ்ட்டு உள்ளதை ரைட் பண்ணிக்கலாம். ரூட் 2x + 5 ரூட் 2x + 5 1 ஃபேக்டரும் அனதர் ஃபேக்டர் என்ன இருக்குன்னா வந்து x + ரூட் 2 x + ரூட் 2 ஈக்குவல் 0. சப்டிஷன் நம்பர் 5 பாருங்கள். டினாமினேட்டர் வேல்யூல 8 இருக்குது. அப்போ மல்டிபிள் ஆஃப் 8 கொடுத்தலாம். நம்ம வந்து மல்டிபிள் ஆஃப் 8 கொடுத்துருவோம். மல்டிபிள் ஆஃப் 8 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 8 2s 16 16x² மைனஸ் 8x மைனஸ் 8x. இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 டிவைட் ஆயிரும். அதனால் +1 கிடைக்கும் ஈக்குவல் 0. இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 18. இந்த 18ஓட கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும். இப்போ 1 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னன்னா 16 வரணும். சாரி, x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 16. 16ஓட கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 16. இந்த 16ஓட கான்ஸ்டன்ட் நம்பர் 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 16 வரணும். ஆட் பண்ணால் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா வந்து -8. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -8 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 16 வராப்பில் டேபிள் வந்து நமக்கு வந்து 4 4s 16. இப்போ மைனஸ் சிம்பிள் எங்கே கொடுக்கலாம்? ரெண்டுலேயுமே மைனஸ் சிம்பிள். -4 -4 ரெண்டுமே சேம் சிம்பிள்னால சிம்பிளை கொடுத்து நம்பர்ஸ் ஆட் பண்ணால் -8 கிடைக்குது. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 4 4s 16 கிடைக்குது. இப்போ இங்கே டிவைடிங் பை என்னன்னா x² கோஎஃபிஷியன்ட் 16 இருக்குது. அப்போ டிவைடிங் பை 16x டிவைடிங் பை 16x. இது டிவைட் ஆகிறத நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 4 is 4 4 4s 16 1 4 is 4 4 4s 16. இப்போ ஃபேக்டரை எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். 4x -1 1 ஃபேக்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு 4x -1 அனதர் ஃபேக்டராகவும் நமக்கு கிடைச்சிருக்குது. எக்ஸாம்பிள் சம் 3.26 குவாட்ரடிக் ஈக்குவேஷனாகவே அது இருக்குது. இப்போ இங்கே x² நமக்கு ஆர்டர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. x² கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 2 3s 6. அதாவது x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூவையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 6 கிடைக்கணும். ஆட் பண்ணையில் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அந்த சிம்பிளோட சேர்த்து எடுக்கணும். -2 × √6 கிடைக்கணும். -2 × √6 கிடைக்கணும் மல்டிப்ளை பண்ணையில். எக்ஸாம்பிள் சம் 3.26 குவாட்ரடிக் ஈக்குவேஷனாகவே அது இருக்குது. ஆர்டரும் நமக்கு கரெக்டாக இருக்குது. x² கான்ஸ்டன்ட். இப்போ x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்குது. 2ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். ஆட் பண்ணையில் நமக்கு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சிம்பிளோடு எடுங்க. -2 × √6 கிடைக்கணும். 6 வராப்பில் டேபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 6 is 6 2 3s 6. வேறு எதுவும் பாசிபிளாக நமக்கு இருக்காது. நான் ஆட் பண்ணையில் நமக்கு 2 × √6 கிடைக்கணும். இங்கே ஆட் பண்ணையில் 2 × √6 வருதா 5 தான் வருது. இங்கே 7 வருது. சப்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே வந்து 1 கிடைக்குது. இங்கே வந்து 5 கிடைக்குது. அப்போ இது பாசிபிளாக அமையல. ரெண்டுமே பாசிபிளாக அமையல. அப்போ வேறு என்ன இருக்குது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √6 மல்டிப்ளிகேஷன் √6 இருக்குது. √6ஐயும் √6ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும். ஆட் பண்ணையில் இங்கே 1 மேலாட்டி 1 இருக்கிற அர்த்தம், இங்கேயும் 1 இருக்கிற அர்த்தம். அப்போ 2 × √6 கிடைக்குது. அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் தேவையானது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன எடுத்துக்கலாம்னா √6 மல்டிப்ளிகேஷன் √6. இப்போ √6 × √6 இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். இப்போ √6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்குது. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா சேம் சிம்பிளை கொடுத்து -2
2 ரூட் 6ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிடலாம். இப்போ டிவைடிங் பையில் இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ரைட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்குது. 2 டிவைடிங் பை 2x டிவைடிங் பை 2x. இப்போ இந்த ரூட் 6 இருக்குல்ல, அந்த ரூட் 6 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட் 6 ஈக்குவல் ரூட் ஆஃப் 3 2s are 6ன்னு சொல்லி நம்ம எடுக்க முடியும். அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஒரு ரூட் 3யும் இருக்குது, ஒரு ரூட் 2வும் இருக்குது. டிவைடிங் மேலே நம்ம 2 கொடுத்துருக்கோம்ல, அந்த 2க்கு பதில் அப்படி இருக்குன்னா ரூட் 2 மல்டிப்ளிகேஷன் ரூட் 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம டிவைட் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கிறத ஃபேக்டராக எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2x ப்ளஸ் ரூட் 3 கிடைக்குது. பாருங்கள் தெளிவாக ரைட் பண்ணியிருக்கு. ரூட் 6 பலாம் ரூட் 3 இன்டு ரூட் 2 கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு 2க்கு பலாம் ரூட் 2 மல்டிப்ளிகேஷன் ரூட் 2, அந்த எக்ஸ் அப்படி இருக்கட்டும். இங்கே எவ்வளோ ரூட் 2 டிவைட் ஆகிடுச்சுன்னா ரூட் 2x மைனஸ் ரூட் 3. இதை ஃபேக்டராக எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரூட் 2x மைனஸ் ரூட் 3. அனதர் ஃபேக்டரும் அதே ஃபேக்டர் தான். ரூட் 2x மைனஸ் ரூட் 3 ஈக்குவல் 0. எக்ஸாம்பிள் சம் 3.27 மல்டிப்ளை பண்ணால் இங்கே எம் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. 2 வந்து கான்ஸ்டன்ட் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 60 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கணும். ஆட் பண்ணி நமக்கு வந்து எம்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 19 கிடைக்கணும். 19. இப்போ நமக்கு டேபிள் வந்து 15 4s are 60 கிடைக்கும். 15 4s are 60. நெக்ஸ்ட் டிவைடிங் மேலே என்ன வரும்னா எம்முடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்குது. அப்போ டிவைடிங் பை 2m டிவைடிங் பை 2m. டிவைட் ஆகிறத நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 2 is 2, 2 2s are 4. இது டிவைட் ஆகாது, அது அப்படியே இருக்கட்டும். ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ணிடலாம். 2m ப்ளஸ் 15 1 ஃபேக்டர் ஆகும். அனதர் ஃபேக்டர் m ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. Example sum 3.28 x power 4 minus 13x square plus 42 equal 0. இந்த ஆர்டர் வந்து நமக்கு வந்து 4 இருக்குது. நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனாகவே நமக்கு வந்து 2 வரணும். அப்போ இது என்ன பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை வந்து எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸாம்பிள் சம் 3.28 x power 4 minus 13x square plus 42 equal 0. இது 4th ரூட்டாக இருக்குது. நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்ய போனால் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். மைனஸ் 13x மைனஸ் 13x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 42 ஈக்குவல் 0. லெட் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் ஒய் அப்ளை பண்ண போகிறோம். ஒய் அப்போனா இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் போல் ஒய் அப்ளை பண்ணோம். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயரை நம்ம எழுதும்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 13 அங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் போல் நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒய்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஒய் அப்போ ஒய்யை நம்ம அப்ளை பண்ணிடலாம். 13y ப்ளஸ் 42 ஈக்குவல் 0. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42 வரணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 42, மல்டிப்ளை பண்ணால் 42, ஆட் பண்ணால் மைனஸ் 13 கிடைக்கணும். 6 7s are 42. இங்கே மைனஸ் சிம்பிள் ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். டிவைடிங் பையில் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்டு ஒய்ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிவைடிங் பை ஒய்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். y மைனஸ் 6 1 ஃபேக்டராகவும் 1 மைனஸ் 7 அனதர் ஃபேக்டராகவும் நமக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் சம் 3.29 எல்லாமே இங்கே ஃப்ராக்ஷனல் இருக்குது. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த எக்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே x மைனஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்.
டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் சொல்லி ரைட் பண்ணிடலாம், இல்லாட்டி எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ்ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடியதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றிடலாம். 2 2s என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்கும். 2 2s 4, 4ஐயும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 5. இப்போ 5 டிவைடிங் பை 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குன்னா வந்து a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே ஏயா எக்ஸ் இருக்குது, பியா -1 இருக்குது, -1. நம்ம ஃபஸ்ட்டு ஏஏ ஸ்கொயர் பண்ணலாம். ஏஏ ஸ்கொயர் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிஏ ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், +1. நெக்ஸ்ட் மைனஸ் 2. ஏக்கான வேல்யூ எக்ஸ் இருக்குது, ஏக்கான வேல்யூ எக்ஸு, பிக்கான வேல்யூ -1 இருக்குது, பிக்கான வேல்யூ. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே ஏக்கான வேல்யூ நமக்கு என்னக்குன்னா எக்ஸ் இருக்குது, பிக்கான வேல்யூ என்னக்குன்னா -1 இருக்குது. நம்ம ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏக்கான வேல்யூ இங்கே எக்ஸாகவும் பிக்கான வேல்யூ இங்கே 1ஆகவும் இருக்குது. இப்போ ஏஏ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். ஏஏ ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், 1. நெக்ஸ்ட்டு -2. ஏக்கான வேல்யூ எக்ஸ், பிக்கான வேல்யூ 1. டிவைடிங் பை எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் கிடைக்குது, மைனஸ் எக்ஸ். டிவைடிங் பை ஈக்குவல் 5 டிவைடிங் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஆட் பண்ணும்போது 2x ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது, 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு -2x ப்ளஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 5 டிவைடிங் பை 2. நெக்ஸ்ட்டு அகெயின் மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ப்ராக்கெட் சிம்பிள் கொடுத்துங்க. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா வந்து 2 இன்டு 2 ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்குன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் இந்த 2ஆல் எவரி டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2ஆல் எவரி டைமையும் மல்டிப்ளை பண்ணால் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4x. நெக்ஸ்ட் மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2 கிடைக்குது, ஈக்குவல் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5x ஸ்கொயர் மைனஸ் மறுபடியும் 5ஆல் பண்ணோம் மைனஸ் 5x. இப்போ நம்ம ஆன்சரை ரைட் பண்ண போகிறோம். இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 4x ஸ்கொயரை ஈக்குவலுக்கு அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு 5லேருந்து 4 போச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை ரைட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே -4x இருக்குது, இங்கே -5x இருக்குது. அப்போ இங்கே உள்ள -4xை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +4xஆக மாறிடும். அப்போ இங்கே -5x இருக்குது. பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் அங்கே 5ல் வந்து 4 போச்சுன்னா நமக்கு வந்து -x மட்டும் கிடைக்கும், -x. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 2 இருக்குது. இது அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா வந்து இந்த 2வை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -2ஆக மாறிடும். அப்போ -2
ஈக்குவல் 0, -2 ஈக்குவல் 0. இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து -2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து -2 கிடைக்கணும். ஆட் பண்ணையில் நமக்கு வந்து -1 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கணும். ஆட் பண்ணையில் -1 கிடைக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வராப்புல டேபிள் 1 2 is 2. இங்கே 2க்கு பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. டிவைடிங் பை எக்ஸ். இப்போ ஃபேக்டரை எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டரை எடுத்து ரைட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டராக எக்ஸ் -2 அனதர் ஃபேக்டராகவும் இருக்குது. ஈக்குவல் 0. எல்லா இதுலேயுமே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபேக்டர்ஸை குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லேருந்து ஃபேக்டர்ஸை நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இனி ஆன்சருக்கு நம்ம வந்து போயிடலாம். கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம ஆன்சரை ரைட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஃபேக்டர்ஸை எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஃபேக்டர்ஸை எப்படி ரைட் பண்ணுறதுனா, இது ஈக்குவல் இது அப்படின்னா 4x + 1 = 0 1 ஃபேக்டர். 4x + 1 = 0 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டராக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x -2 = 0 அனதர் ஃபேக்டர். இப்போ சால்வ் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது ஃபேக்டரைசேஷன் மெத்தடை பேஸ் பண்ணி சால்வ் த ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தாங்க. சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னா வந்து அங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்கோ அந்த வேரியபிள்ஸுக்கு தகுந்த ஆன்சரை நம்ம வந்து ஃபைன் பண்ணோம். இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை, அதனால் 4x அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 1 +1 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -1 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குன்னா -1 / 4 சொல்லி ஒரு ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ் -2 இருக்குல்ல, அந்த -2 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +2 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2ங்கிற ஒரு ஆன்சரும் எக்ஸ் ஈக்குவல் -1 / 4ங்கிற ஆன்சரும் கிடைக்குது. இங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆர்டர் 2வாக இருந்தால் ஆன்சர் 2 ஆன்சர் கிடைக்கணும். பாருங்கள், எக்ஸுக்கான ஆன்சர் -1 / 4ம் எக்ஸுக்கான ஆன்சர் 2வும் கிடச்சிது. இப்போ ஆன்சர் நமக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இதே ஆர்டரில் வந்து 2 இல்லாமல் ஒரு க்யூபாவோ 4ஆவோ இருந்தால் 4 ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். க்யூபாக இருந்தால் 3 ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்கணும். ஆன்சரை நம்ம ரூட்ஸ் ஆர்னு சொல்லி நம்ம எடுத்து ரைட் பண்ணுறதா இருந்தால் ரைட் பண்ணிக்கலாம். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா -1 / 4, 2 ரூட்ஸ்னால் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் கீழே ஆர் x = -1 / 4ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். x = 2ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூட்ஸ் ஆர்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ரூட்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரியணுங்கிறதுக்காக ஆர்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன். நம்ம எக்ஸோட முடிச்சாலும் முடிச்சுக்கலாம். இப்போ சப்டிஷன் நம்பர் 2க்கு பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2ல் நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். ஃபேக்டர்ஸ் எடுக்க போகிறோம். p + 2 = 0 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டர் ரைட் பண்ணிடலாம். அனதர் ஃபேக்டர் 2p - 9 = 0. இப்போ p இந்த 2 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -2ஆக மாறிடும். இப்போ p = -2 ஒரு ஆன்சரும், நெக்ஸ்ட்டு 2p -9 அந்த சைடு போச்சுன்னா +9ஆக மாறுது. அப்போ p = 9 / 2 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். a - 9 = 0 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து a + 2 = 0 அனதர் ஃபேக்டராக கிடைக்குது. அப்போனா ஏக்கான ஆன்சர் a = -9 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +9ஆக மாறிடுது. நெக்ஸ்ட்டு ஏக்கான ஆன்சர் +2 அந்த சைடு போனால் -2ஆக மாறிடுது. அப்போ ஏக்கான ஆன்சர் வந்து 9 ஒரு ஆன்சரும் ஏக்கான ஆன்சர் -2 அனதர் ஆன்சராகவும் நமக்கு கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 4 பாருங்கள். √2 x + 5 = 0 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டர் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து x + √2 = 0 அனதர் ஃபேக்டராக கிடைக்குது. அப்போனா √2x அப்படி இருக்கட்டும், இந்த +5 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -5ஆக மாறுது. அப்போ x = நமக்கு என்ன இருக்குன்னா -5 / √2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே x = இந்த +2 + √2 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் -√2ஆக மாறுது. இப்போ எக்ஸுக்கான ஆன்சர் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x = -√2 ஒரு ஆன்சரும் x = -5 / √2 அனதர் ஆன்சராகவும் நமக்கு கிடைக்குது.
சப்டிஷன் நம்பர் 5 பாருங்கள். 4x minus 1 equal 0 1 ஃபேக்டராகவும் another ஃபேக்டரா 4x minus 1 equal 0 another ஃபேக்டராக இருக்குது. இப்போ 4x அப்படி இருக்கட்டும், -1 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் +1 மாறுது, +1. இப்போ x ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/4 கிடைக்குது. இங்கே பாருங்கள் 4x அப்படியே வச்சுக்கோங்க, -1 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் +1 மாறுது 1. இப்போ x ஈக்குவல் 1/4 கிடைக்குது. இப்போ எக்ஸுக்கான ஆன்சர் ரெண்டுலையுமே 1/4 தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3, சப்டிஷன் நம்பர் 4, சப்டிஷன் நம்பர் 5 இது எல்லாத்துக்கான ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸாம்பிள் சம்முக்கு நம்ம போயிடலாம். எக்ஸாம்பிள் சம் 3.26 பார்த்துலாம். எக்ஸாம்பிள் சம் 3.26 இங்கே கீழே ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டரை √2x minus √3 ஈக்குவல் 0 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டராக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனதர் ஃபேக்டராக √2x minus √3 ஈக்குவல் 0. இப்போ √2x அப்படி இருக்கட்டும், இந்த -√3 அந்த சைடு போனால் +√3 மாறும், +√3. நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் இந்த √2 டிவைடிங் பையில் வரும், அப்போ √3 டிவைடிங் பை √2. எக்ஸுக்கான ஒரு ஆன்சர் √3 டிவைடிங் பை √2 கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி √2 இன்டு எக்ஸ், இந்த -√3 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +√3 மாறிடுது. இப்போ எக்ஸுக்கான ஆன்சர் +√3 டிவைடிங் பை √2 கிடைக்குது. இப்போ எக்ஸுக்கான ஆன்சர் √3 டிவைடிங் பை 2 ஒன் ஆன்சரும், √3 டிவைடிங் பை 2 அனதர் ஆன்சராகவும் நமக்கு கிடைச்சிருக்குது. எக்ஸாம்பிள் சம் 3.27 எக்ஸாம்பிள் சம் 3.27 ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நம்ம எடுத்து ரைட் பண்ணிடலாம். 2m + 15 ஈக்குவல் 0 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டரா m + 2 ஈக்குவல் 0 அனதர் ஃபேக்டராக நமக்கு கிடைக்குது. இப்போ 2m அப்படி இருக்கட்டும், 15 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -15 மாறுது. அப்போ m ஈக்குவல் -15 டிவைடிங் பை 2 கிடைக்குது, டிவைடிங் பை 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் இதில் m ஈக்குவல் -2 கிடைக்குது. அப்போ mக்கான ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா -15 டிவைடிங் பை 2 ஒரு ஆன்சரும், mக்கான ஆன்சர் -2 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. எக்ஸாம்பிள் சம் 3.28 போயிடலாம். அதில் y ஈக்குவல் -6 1 ஃபேக்டராக நமக்கு கிடச்சிருக்குது. அப்போ y ஈக்குவல் -6 ஈக்குவல் 0 1 ஃபேக்டரும், நெக்ஸ்ட்டு அனதர் ஃபேக்டராக y -7 ஈக்குவல் 0 அனதர் ஃபேக்டராகவும் நமக்கு கிடச்சிருக்குது. எக்ஸாம்பிள் சம் 3.28 y -6 ஈக்குவல் 0 1 ஃபேக்டராகவும் y -7 ஈக்குவல் 0 அனதர் ஃபேக்டராகவும் கிடச்சிருக்குது. இங்கே ஒய்க்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா x² சொல்லி எடுத்திருக்கோம். ஒய்க்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா x² சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ ஒய்க்கு பதிலாக உள்ள வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணால் ஒய் இந்த ஒய் அப்படி இருக்கட்டும், -6 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +6 மாறுது, +6. நெக்ஸ்ட்டு ஒய் அந்த -7 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +7 மாறுது. அவசரப்பட்டு நம்மளுடைய ஆன்சர் y ஈக்குவல் 6 y ஈக்குவல் 7 சொல்லி எடுத்துக்கூடாது. நமக்கு வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸினுடைய ஆன்சரத்தை நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ எக்ஸினுடைய ஆன்சரை ஃபைன் பண்ணும்போது இங்கே எக்ஸினுடைய ஆர்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்குது. அப்போ 4 ஆன்சர் நமக்கு தேவை. இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆர்டர் 2வாக இருக்கும். எல்லா சம்லையுமே நம்ம பார்த்தது எல்லாமே ஆர்டர் 2 தான் இருக்கும். அப்போ 2 ஆன்சரை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருப்போம். 2 ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இங்கே ஆர்டர் எல்லாமே 2வாக இருக்குது, அதனால 2 ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஆனால் இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா ஆர்டர் 4ஆக இருக்குது. அப்போ 4 ஆன்சர் தேவை. அதனால இங்கே y ஈக்குவல் 6ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இங்கே y ஈக்குவல் ஆல்ரெடி y ஈக்குவல் 6 இங்கே நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்த ஃபேக்டர்ஸ். இங்கே y ஈக்குவல் x² சொல்லி ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அந்த ஒய்க்கு போல் என்ன பண்ணால் x² நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. x² ஈக்குவல் 6 எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இது √6 மாறும், +√6 மாறும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒய்க்கு பல x² அப்ளை பண்ணுங்கள். x² ஈக்குவல் 7. அப்போ x ஈக்குவல் +r - √7 மாறும். +r - அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா
எக்ஸுக்கான ஆன்சர் 2 ஆன்சர் இருக்குது. அதாவது +√6 ஒரு ஆன்சரும் நெக்ஸ்ட்டு -√6 அனதர் ஆன்சராகவும் கிடைக்கும். +√6 ஒரு ஆன்சராகவும் பாருங்கள் x ஈக்குவல் ப்ளஸ் -√6 ஒரு ஆன்சராகவும் நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் +√6 ஒரு ஆன்சராகவும் கிடைக்கும். இப்போ இன்னொரு ஆன்சர் பாருங்கள் +or-√7 இருக்குல்ல, அதுக்கு வந்து எப்படின்னா -√7 ஒரு ஆன்சராகவும் +√7 ஒரு ஆன்சராகவும் கிடைக்கும். இப்போ ஆன்சரை பாருங்கள் 1 2 3 4 ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா இங்கே 4th ரூட் இருக்கனால இங்கே 4 ஆன்சர் நமக்கு வரும். 4 ஆன்சரை ஃபைன் பண்ணிட்டோம். இதை தெளிவாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம் 3.28க்கான ஆன்சரை தெளிவாக நம்ம ரைட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் சம் 3.29 பார்த்துலாம். ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டர்ஸ் x + 1 = 0 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டர் நமக்கு x - 2 = 0 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்குது. இப்போ எக்ஸுக்கான வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். +1 அந்த சைடு போனால் -1ஆக மாறுது. இங்கே -2 அந்த சைடு போனால் +2ஆக மாறுது. இப்போ எக்ஸுக்கான ஆன்சர் -1 ஒரு ஆன்சராகவும் எக்ஸுக்கான ஆன்சர் +2 ஒரு ஆன்சராகவும் நமக்கு கிடச்சிருக்குது. குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி ஒரே நேரத்தில் இந்த 9 சமையை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இந்த குரூப்பிங் மாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.